இப்போது எந்த ஒரு நியூஸ் சேனலை நம்ம எடுத்துக்கிட்டாலும் திருநெல்வேலியில் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு பரபரப்பாக நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. யாரை கொலை பண்ணா, யார் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத எவ்வளோ குயிக்காக சொல்லி முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக சொல்கிறோம். இது சரியா இல்லை தப்பா அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுங்க. முதலாவது, யார் கொலை செய்யப்பட்டா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கவின் செல்வ கணேஷ் 27 வயசு ஆகிற ஒரு இளைஞர். இவர் தான் கொலை செய்யப்பட்டுள்ளார். இவர் தலித் இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும், சென்னையில் டிசிஎஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முன்னணி சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது, அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கொலை செஞ்சவங்க யார் அப்படின்னா சுஜித் அப்படிங்கிற 21 வயது ஒரு சிறிய பையன் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த கொலைக்கான காரணம் என்ன, எதுக்காக கொலை பண்ணினாங்க அப்படிங்கிறதும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளுங்க, ஜாதி வெறிக்காக கொலை பண்ணியிருக்காங்க. என்ன ஜாதி வெறி? பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு மேல் ஜாதி, அந்த பையன் கீழ் ஜாதி. எப்படி நீ எங்கள் அக்காவை கொலை பண்ணலாம் அப்படின்னு அந்த அக்காவோட தம்பி இந்த பையனை வந்து கொலை பண்ணியிருக்கான். எங்கள் ஜாதி பெரிய ஜாதி, உன் ஜாதி சின்ன ஜாதி, நீ எங்கள் அக்காவை வந்து காதல் பண்ணலாமா அப்படின்னு கொலை பண்ணியிருக்கான். கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சுபாஷினி அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க, அவங்க தான் மேல் ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்க. கவின் இறந்து போனாங்கல்ல, கவின் அப்படிங்கிறவங்க சுபாஷினியை காதல் பண்ணுறாங்க. இதனால் சுபாஷினியோட வீட்டுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி கீழ் ஜாதி பையன் ஒருத்தன் நம்ம வீட்டில் உள்ள பொண்ணை வந்து காதல் பண்ணுறான் அப்படின்னு தெரிய வருது. உடனே சுபாஷினியோட தம்பி, அவங்க தான் சுஜித், 21 வயசு ஆகுது பையனுக்கு. அந்த பையன் கவின் ஊர்லேருந்து வந்திருக்கான், சென்னையிலேருந்து வந்திருக்கான். வந்த உடனே அவனை வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கூப்பிட்டு போய் அருவாளால் பல இடத்துல பல விதமாக வெட்டி கொண்டிருக்காங்க. இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீ கீழ் ஜாதி பையன், நாங்கள் மேல் ஜாதி, எங்கள் அக்காவை நீ எப்படா காதல் பண்ணலாம் அப்படின்னு அருவாளால் வெட்டி கொண்டிருக்கான். இதில் ரொம்பவே ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? இது வீட்டில் இருக்கிற பெற்றோர்களுக்கும் தெரிஞ்சு தான் நடந்திருக்கு. அவங்களோட அம்மா அப்பா, போடா நம்ம வீட்டு பிள்ளையை காதல் பண்ணிட்டான், அவன் கீழ் ஜாதி பையன், அவனை போய் வெட்டி கொண்டுட்டு வாடா அப்படின்னு வீட்டில் உள்ளவங்களே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வீட்டில் உள்ளவங்க வந்து போலீஸ் பேக்ரவுண்டில் உள்ளவங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஜாதி கொடுமை அப்படிங்கிறது பேருக்கு பார்த்தீங்களா? கையில் அதிகாரம் இருக்குது, நம்மக்கிட்ட பவர் இருக்குது, போலீஸ் அப்படிங்கிற பவர் இருக்குது, இல்லை அரசியல் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்குது அப்படின்னா யாரை வேணாலும் என்னனாலும் பண்ணலாம் போல் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் இப்போ உள்ள சமுதாயம் இருக்குது. இப்போ நடந்த இந்த திருநெல்வேலி சம்பவம் சரியானதா தவறானதா அப்படிங்கிற உங்களோட கருத்தை நம்ம